கவ்யா, கவ்யா, கவ்யா. அருண் வாங்க சார். சார் உட்காருங்க சார். என்ன சார் திடீர்னு? ஏம்மா வரக்கூடாதா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? காஃபி. ஒரே ஒரு நிமிஷம். அப்பா என்னப்பா திடீர்னு? என்ன விஷயமா வந்திருக்கோம்? ஒண்ணுமில்லப்பா, சும்மாதான். எந்த வீட்டுக்கு நான் உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னேனோ அதே வீட்டுக்கு உனக்கே சொல்லாம அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்குல்ல? ஓ, போயிட்டு வா. என்ன அருண், ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? எனக்கே தெரியாது கவ்யா. வா வெளியே போலான்னு கூப்பிட்டாரு. நானும் எங்க ஏதுன்னு கேட்காம ஏறி உக்காந்துட்டேன். இங்க வந்துதான் எனக்கே தெரியும் நம்ம இங்க வரோங்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்டு பார்த்துட்டே இருக்கேன். என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. என்னம்மா கவ்யா? ஒண்ணு இல்லைங்க சார், இதோ வந்துட்டேன். வா வா. என்னம்மா, எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்க அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு சார். அன்னைக்கு நீங்க அருணை அனுப்பினதுனால இன்னைக்கு எனக்கு ஒரு அப்பா இருக்காரு. அது மட்டும் நடக்காம போயிருந்தா உலகத்துல இன்னொரு அனாதை அப்படிங்கிற பட்டியல்ல நானும் சேர்ந்திருப்பேன். கவ்யா, நீ சொன்ன மாதிரிதாம்மா. உண்மையான காரணம்னு தெரிஞ்ச பிறகும் அருணை நான் அனுப்பலன்னா அவனை படிக்க வச்சதுக்கும் அர்த்தம் இல்ல, பாசத்தை வச்சதுக்கும் அர்த்தம் இல்ல. எங்க சட்டப்படி ஒரு உயிர் காப்பாற்றப்படணும். அவன் குற்றவாளியா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம். முதல்ல காப்பாற்றப்பட வேண்டியது ஒரு உயிர். நீ அவ்வளவு தூரம் கதறி கதறி அழுதப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை தெரிஞ்சது. அதுக்கப்புறமும் நான் கல்லு மாதிரி இருந்தேன்னா என் மனசாட்சி செத்து போச்சுன்னு அர்த்தம். ஆமா, உங்க அப்பா எங்க? வெளியில
சர்ச் வரைக்கும் போயிருக்காரு. ஓ, என்ன காவியா சொல்ற? சர்ச்சுக்கா? இந்த நேரத்துலயா? அதை ஏன் கேக்குற? திடீர்னு ஒரு நாள் சர்ச்சுக்கு ஊழியம் செய்ய போறேன்னு கிளம்பிட்டாரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேக்கல. ஆ. ஏம்மா, அதுல என்ன தப்பு இருக்கு? கடவுளுக்கு ஊழியம் செய்யறதுங்கிறது ஒரு குடுப்புன. உண்மைதான் சார். இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா பிரச்சனை எனக்கு தானே. ம். இத்தனை வருஷமா இருக்காரா இல்லையான்னு தெரியாம வாழ்ந்த எனக்கு கிடைச்ச ஒரு உறவையும் விட்டு கொடுக்கவோ இழக்கவோ மனசு வரல சார். பாதுகாப்பான இடம்னா கூட பயப்படாம இருந்துடுவேன். வேலைக்கு போறேன்னு இவரு கிளம்பி போய் நான் ஏன் உயிரை கையில புடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கணும்? இது தேவையா சார்? காவியா, உனக்கு அவர் வேலைக்கு போறதுல பிரச்சனை இல்ல. பாதுகாப்பு தானே முக்கியம். ஆமாங்க சார். அப்படின்னா என் ஆபீஸ்ல வந்து வேலை செய்ய சொல்லு. அதுவும் இல்லைன்னா இருக்கவே இருக்கு அருணோட ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா கவிதாவோட ஆபீஸ். சார், அழாதேம்மா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனிமே நீதான் முடிவெடுக்கணும். அருண், என்ன அருண் இது? உன் அப்பாவா இது? நம்பவே முடியல. உன்னால மட்டுமா? என்னாலையும் தான் நம்ப முடியல. வீட்டுக்கு போய் நின்னா அவர் முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. சரி சரி, நான் அப்புறமா வரேன். அப்புறம் கூப்பிடுறேனே. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, என்ன மிஸ்டர், சோக்கியமா? ஹலோ சத்யமூர்த்தி சார், ஒரு பெரிய கிரிமினல் லாயர். எங்க எவ்வளவு தூரம்? கிரிமினல் லாயர் தான். வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஹலோ, வார்த்தை அளந்து பேசுங்க. கூல் கூல் மிஸ்டர் கணேஷ். இப்ப நான் என்ன சொன்னேன்னு டென்ஷன் ஆகுறேன்? இந்த பக்கம் ஒரு கேஸ் இருக்கு, அந்த விஷயமா வந்தேன். போற வழியில உன்னையும் பார்க்கலாம்னு நினைச்சேன். வக்கீல் சார், வக்கீல்னா வக்கீல் வேலை மட்டும் பார்க்கணும். இந்த காது குத்துற வேலைலாம் பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு வேற ஆளுங்க இருக்காங்க. நீ நல்ல பிசினஸ் மேனு எனக்கு தெரியாதுல்ல. நீங்க நல்ல கிரிமினல் லாயரான்னு எனக்கு தெரியாது. ஆனா கொல்லந்தெருவுலயே ஊசி விற்கிற அளவுக்கு திறமையான ஆளுன்னு மட்டும் தெரியுது சார். சத்யமூர்த்தி சார், வக்கீலுங்கன்னா வாதாடணும். அது உங்களோட தொழில். வாயாடக்கூடாது, அது காமெடி ஆயிடும். நான் வாதாடவும் வரல, வாயாடவும் வரல. இந்த இடத்துல
அந்த ரெண்டும் என் வேலையும் இல்லை. எங்க என் மருமகன்? அது உங்க தங்கச்சி கிட்ட தான் கேட்கணும். அவன் என் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் கேக்குறேன், எங்க என் மருமகன்? அவன் என் ஆஃபீஸ் வந்து கூட தான் ரொம்ப நாள் ஆச்சு. அதை நான் வீடு தேடி வந்து உங்கள்கிட்ட கேட்டேனா? இது என்ன ஸ்கூல் பசங்க விளையாட்டா? எங்க 2 நாளா ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்கறதுக்கு? போங்க சார், போய் வேலையை பாருங்க. உங்க மருமகனை வேற எங்கேயாச்சும் போய் தேடுங்க. ரோட்ல தேடுங்க, பஸ்ல தேடுங்க, கடல்ல தேடுங்க, கப்பல்ல கூட தேடுங்க, இல்ல எங்கேயாவது போய் தேடுங்க சார். மிஸ்டர் கணேஷ், வார்த்தையை அளந்து பேசு. தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட வேண்டி வரும். வீட்டை விட்டு உன் ஆபீஸ்க்கு வந்தவன் வீடு திரும்பல. அப்ப சந்தேகம் யார் மேல வரும்? சின்ன பிள்ளையா இருந்தா யாராச்சும் கடத்தி வச்சிருப்பாங்கன்னு தோணும். பிரகாஷ் மாதிரி பெரிய ஆளா இருந்தா எங்கேயாவது ஓடி போயிருப்பானான்னு தோணும். அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன சாட்டை சுத்தி பம்பரம் விடுற பம்பரக்காரனா என்ன? கணேஷ், வாழ்க்கையில பேசி ஜெயிக்கலாம். ஆனா எல்லாத்தையும் பேசி ஜெயிக்க முடியாது. அப்படி முடியும்னு நீ நம்பாத. இந்த சத்தியமூர்த்தி கண்ணுல நீ விழுந்துட்ட. இனிமே என் பார்வை முழுக்க உன் மேலதான். குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டம் முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுப்பேன். சத்தியமூர்த்தியும் இதுவரைக்கும் அப்படிதான் சொல்லியிருக்கான். ஆனா என் மருமகன் சம்பந்தப்பட்ட கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு கண்டம் துண்டமா வெட்டுவேன். தண்டனையும் தீர்ப்போம் என் கையில. ஓ அப்படியா? செய்யுங்க சார், தாராளமா செய்யுங்க. அப்படி செஞ்சுட்டு பிரகாஷை கொண்டு வந்து ஆபீஸ்ல விட்டுட்டு போங்க சார். அவன் என் கம்பெனியில ஒரு சின்சியர் ஒர்க்கர் சார். கிண்டலா? இதான் சார், மற்றவங்க சொல்ற எதையுமே நான் நம்புறதில்ல. நீங்களே வேணுக்கு ஒரு முகமூடியை போட்டு விட்டுறீங்க, அதை கிழிக்கணும்ட்டு அலையிறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், முகமூடின்றது கிழிக்கிறதுக்கு இல்லை, போடுறதுக்கு. போங்க சார், நல்லா யோசிங்க. போங்க சார், போங்க. கணேஷ், என்ன ஆச்சு அவனுங்களுக்கு? 2 பேரும் நம்மளே சுத்தி சுத்தி வரானுங்க. என்ன கணேஷ், எதிர்பார்க்கல என்ன இங்க? நான் என்ன எதிர்பார்த்தேன், எதை எதிர்பார்த்தேன், எப்ப எதிர்பார்த்தேன் சார்? ஆனா எல்லாமே தானா நடக்குது. என்னப்பா, என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்ட? தருமியவே புலம்ப விட்ட நாடு சார் இது. கணேஷை விட்டு வைக்குமா? சஞ்சலப்படாதீங்க கணேஷ். நான் ஏசா சஞ்சலப்பட போறேன்?
நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வாழ்க்கை உண்டு, அவ்வளோதான் சார். ஆனால் யாரோ எத்தனையோ பேர் சஞ்சலப்பட்டு சலனப்பட்டு தன்னையே வருத்திக்கிட்டு வேவு பக்கம் அலையிறாங்க சார். யார சொல்றீங்க? வருத்திக்கிறவனையும் வேவு பார்க்குறவனையும் தான். நல்லா தூக்கம் வருதா கணேஷ்? என்ன சார், யாராச்சும் சொன்னாங்களா உங்கள்கிட்ட எனக்கு தூக்கம் வரலன்னு? நான் சொல்றது அந்த தூக்கம் இல்லை, மனசளவுல நிம்மதியா தூங்க முடியுதான்னு கேட்டேன். இவ்வளவு சின்ன வயசுல மனசுக்குள்ள இவ்வளவு கல்மிஷத்தை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பிசினஸ் மேனா, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கொலவெறி பிடிச்ச கொலைகாரனா எப்படி இருக்க முடியுது உங்களால? மிஸ்டர் தேவராஜ், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வயசு அதிகன்றதுக்காக வாய்க்கு வந்து இப்படிலாம் பேசக்கூடாது சார். அதுவும் என் வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு. ஹாய், என்னடா பேசுற? பெரிய புத்த மாதிரி பேசிட்டு இருக்க. கோட்டை போட்டுக்கிட்டு கொலவெறிய மறைச்சிடலாம், ஆனா எல்லா நாளும் அப்படியே இருந்துட முடியாது. சட்டம்னு ஒன்று இருக்கு, அது உன்னை விடாது. ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்ன இவன் சட்டம் இருக்கு விடாதுங்கிறான், அவன் என்னடான்னா கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாங்கிறான். ஐயோ புரியலையே, இவ்வளோ வஞ்சன்ஸாவா இருப்பாங்க? சரி பார்ப்போம். ஒன்று இவன் மூலமா கோர்ட்டுக்கு போவோம், இல்லை அவன் மூலமா வெட்டுப்பட்டு சாவோம். அவ்வளோதானே, பார்த்துருவோம். அது வரைக்கும் அவனுங்க 2 பேரும் உயிரோட இருந்தா தானே